இந்த ஃபயர் படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் என்னங்க சொல்றது? இவங்க சொல்றாங்க கேட்டு வாங்க. லவர்ஸ்லாம் வந்து கார்னர் சீட்ல உட்காந்து பாத்துறாதீங்க. அப்புறம் உடனே ஏன்டா நம்ம படத்துக்கு வந்தா ஓயோ ரூமுக்கு போகணும்னு தோணும். நல்ல மெசேஜ், செம்மையா சொல்லியிருக்காங்க. சூப்பரா எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. லாஸ்ட்ல சொல்லவும் எல்லாரும் உட்காந்து பாத்துட்டு போறாங்க. படமா எனக்கு ஓகே தான். பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் இன்னும் நல்லா தாம் தூம்னு போட்டு இன்னும் நல்லா ஸ்கோர் பண்ணிருக்கலாம். வேற என்ன பண்ணிருக்கலாம்? வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபயர் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹீரோ மாதிரி ஒருத்தவர், அவர் வந்து ஒரு ஃபிசியோதெரப்பி டாக்டராக இருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 4 பெண்களை நம்ப வச்சு ஏமாற்றி பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டுட்டு அவர் வந்து திடீர்னு இறந்துறாரு. அவர் எப்படி இறந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு போலீஸ் அதிகாரி வராங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய இடத்துல கேட்கும்போது அவர் நல்லவராக தான் இருக்காரு. அவர் நிறைய பேரோட ஒப்பீனியன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் நல்ல மனுஷன் தான், அவர் எப்படி இறந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவரை பற்றி பாசிட்டிவாக தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து இதில் ஒரு அளவு துப்பு கிடைக்காத நிறைய தேடிட்டே வந்துட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஏன் செத்தாரு, எப்படி செத்தாரு அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தான் இந்த படமாகவே இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டைம் பார்க்கலாம். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கிளாமரான மூவியாக இருக்குது. ஸ்டேஜாக வந்து கிளாமர் அதிகமாக காமிச்சிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களோட போயிட்டுலாம் இந்த படத்தை பார்க்க முடியாது. சிங்கிள்ஸாகவும் போய் பார்க்க முடியாது. லவர்ஸாக மட்டுமே போய் பார்க்கலாம். அது மாதிரி ஒரு படமாக இந்த படம் இருக்குது. இது ஒரு சோசியல் அவேர்னஸை உண்டாக்குற படமாக இருந்தாலும் ஒரு சில முகம் சுளிக்கிற காட்சிகள் நிறைய இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்திருந்து வச்சுருந்தா இது ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் கொண்டாடுற படமாக இருந்திருக்கும். மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது. நன்றி, வணக்கம். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப். அப்படிங்கிறது பார்க்கறதுல தான் இருக்கு. தனியா பார்த்தா அது ஆபாசமா தெரியும். கதையோட ஒன்றி பார்க்கும்போது அது கதைக்கு தேவைப்பட்டதா தான் இருக்கு. எஸ், பார்க்கலாம். ஆனா கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாமோன்னு ஒரு சின்ன ஒரு மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.